Hi everyone, this is Harv from Joes IAS Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்தா சார் எப்போ சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 4 AM கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ 12 hours லைவ் வந்ததுலேருந்து நம்ம 4 AM கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரகிளாகவோ எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பே இல்லை சார் 4 AM அப்படின்னா 4 AM வந்து நாங்கள் அட்டன் பண்ணிட்டு அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு போக முடிஞ்சிச்சு அது எங்களால் கொண்டு போக முடியல இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம் 4 AM கிளாஸ் கொண்டு வாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் யூடியூப் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட விஷயம் அதை கம்பேக் நம்ம கொண்டு வர போகிறோம் அந்த 4 AM கிளாஸ்க்கான ஃபுல் டிஸ்கஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் சஜஷனாக எப்பயுமே அஸ் அ யூடியூப் ஃபேமிலியா அஸ் அ பிரதராக நான் உங்கள்கிட்ட எப்பயுமே கேட்குறது ஃபர்ஸ்ட் சஜஷன் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக மூவ் பண்ணும் கரெக்டாக அந்த இதுவுமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் ஸ்ட்ரகிள் வருது இதுக்கு போகிறவே கரெக்டாக அப்படின்னாலும் உங்கள்கிட்ட தான் எல்லாமே என்ன பண்ணுறோம் சஜஷன்ஸ் கேட்டு மூவ் பண்ணுறோம் அதே போல் தான் இந்த வீடியோவில் ஒரு 6 இதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம் அதை நீங்களும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எந்த வேல ஃபர்தர் டேஸில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஃபுல்லாகவே கொண்டு போகிறோம் ஓகே இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பாயிண்ட்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுறது தான் பாயிண்ட்ஸ் ஓகே ஆனால் ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த 6 பாயிண்ட்ஸும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் தேவைகளும் மாறும் ஓகேவா அதனால உங்களோட தேவைகள் என்ன நான் ஒரு சர்டன் பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளான் படி போகலாமா இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சார் இது இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நான் உண்மையில தான் கொண்டு போவேன் இப்படி தான் கொண்டு போவேன் இதை மட்டும் படி அப்படின்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தவரை அது கரெக்டான வே கிடையாது அதனால உங்களோட சஜஷன் எல்லாருமே படிக்கிறீங்க எல்லாருமே உங்களுக்கும் ஒரு சஜஷன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி எது ஹைலைட்டாக இருக்கோ அது பேஸாக நம்ம கொண்டு போக முடியும் கரெக்டாக அதனால இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் மாஸ் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டனாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 4 AM லைவ் செஷன் 4 AM லைவ் செஷன் சார் 4 AM லைவ் செஷன் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் கம்பல்சரி எங்களுக்கு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் 4 AM வேக்கப் அப்படிங்கிற ருட்டீனே வந்து இந்த செஷனால தான் கொண்டு வர முடிஞ்சு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இப்போ வரைக்கும் கொண்டு வரல அது நீங்கள் கொண்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பேராவாக கமெண்ட்ஸ் பண்ணிங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் எவ்வளோ கண்டென்ட் பார்க்குறோம் அந்த ஜஸ்ட் ஸ்க்ரோல் ஆன் பண்ணி போயிடும் கரெக்டாக ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குது இந்த சப்ஜெக்ட் இவ்வளவு டஃப்பான சப்ஜெக்ட்டா 2 மேஜரான டஃப்பான சப்ஜெக்ட் ஜியோ டெக்னிக்கலா இருக்கட்டும் SOM இருக்கட்டும் அது எங்களுக்கு இவ்வளவு ஈஸியா சப்ஜெக்ட்டா எங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா உங்களோட ஃபுல்ஃபில்னஸ்னால தான் என்ன பண்றேன் நானும் அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி ஈஸியா கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகும் ஈஸியா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்க முடியும் அப்படிங்கிற ஃபுல்லாவே வந்து மோட்டிவ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அதனால உங்களோட 4 AM செஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றது 3 இது வந்து ப்ரிஃபர் பண்றேன் அந்த சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ஓகே அப்படி நீங்க சொல்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்னது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் செகண்ட் ஹைட்ராலிக் தேர்டு RCC அண்ட் ஸ்டீல் இந்த 3 சப்ஜெக்ட்ல இந்த 4 AM லைவ் கிளாஸ்ல எந்த சப்ஜெக்ட் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் என்ன பிளான் பண்ணிக்க அப்படின்னா RCC அண்ட் ஸ்டீலை பொறுத்தளவு நமக்கு ஸ்டாட்டிக் டேட்டா தான் கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ ரொம்ப இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபார்முலா ஷீட்குள்ள கொண்டு வந்துடலாம் ஃபார்முலா ஷீட் வந்து முடிஞ்சிருக்கா 44 ஷீட் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் 45 46 வந்து நம்ம லைவ்ல போட்டிருந்தோம் அதையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணோம் ஒரு ஃபார்முலா ஷீட்ல வந்து டெய்லி ஒரு ஃபார்முலா ஷீட்டா கொண்டு வந்தா அந்த RCC முடிஞ்சிடும் அப்போ இது பிரச்சனை இல்லை RCC ஸ்டீல் நமக்கு தேவை ஸ்டாட்டிக் டேட்டா தான் கோட் புக் டேட்டா தான் எடுக்க போறோம் அதுல ஒரு ஃபார்முலாஸ் படிக்க போறோம் அப்போ அதிலே கொண்டு போயிடலாமே இதுக்குன்னு தனியாக நம்ம கிளாஸஸாக கொடுத்துட்டு 2 தான் நமக்கு சர்டனாக வேரி ஆகும்ல அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் கொண்டு போகலாமா ஹைட்ராலிக்ஸ் கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஓகே தான் எந்த சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஹையரா அதிகமாக யார் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்ணலாம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸா இல்லை ஹைட்ராலிக்ஸா அப்படிங்கிறது மூவ் பண்ணலாம் ஓகே அதனால இந்த 3 இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க இல்லை RCC எங்களுக்கு கொண்டு போங்க சார் ஸ்டீல் எங்களுக்கு கொண்டு போங்க மார்னிங் செஷன்ல அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்க அதையும் கூட மூவ் பண்ணலாம் இந்த 3 சப்ஜெக்ட்ல நான் இது பிளான் பண்ணிக்கிறது இந்த RCC ஸ்டீல நெக்ஸ்ட் ஃபார்முலா ஷீட்ல கொண்டு வந்துடலாம் ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் பார்ப்போம்ல அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 ஃபார்முலா ஷீட் டெய்லி ஒன்று படிச்சா 15 நாள்ல முடிஞ்சு போகும் இது வந்து கிளாஸா கவர் பண்ண 2 யூனிட் உங்களுக்கு சைமல்டேனியஸா கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வீக்கா இருக்கீங்களோ எதை நான் ஈஸியாக இன்னும் அட்ராக்டிவாக ஜியோ டெக்னிக்கல் மாதிரியோ சென்தாப் மாதிரியோ ஈஸியாக படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி பாயிண்ட் நம்பர் 1ன்னு போட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரெண்டாவது 12 hours ஜோஸ் TVK குரூப் ஸ்டடி
இதில் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, சார் 12 ஹவர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனி டைம்னாலும் நாங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எப்போ லைவ் போட்டாலுமே 30-40 பேர் தாராளமாக என்ன பண்ணீங்க, லைவ் அட்டன் பண்ணீங்க, கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை அப்படின்னா இந்த 12 ஹவர் செஷனில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ இதுக்குன்னு ஒரு கீழே வந்து ஒரு கம்யூனிட்டி பேஜ் குரூப் ஓப்பன் பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். பார்த்தீங்களா? அந்த குரூப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு செஷனுக்கு வந்து இந்த படிக்கணும் அப்டேட் பண்ணிட்டு மொத்தமாக டெஸ்டர்ஸ் எல்லாமே சேர்த்து ஈவினிங்காக கண்டக்ட் பண்ணலாமா? ரெண்டு தான். ஒன்று வந்து இதே வேலை கொண்டு போகலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா அதே அப்டேட்ஸ் தான். அந்த அப்டேட்ஸை இங்கே போடாமல் நான் யூடியூப்ல போடாமல் லைவாக போடாமல் நான் உங்கள் டேரெக்டாக அந்த குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock இல்லை 7 o'clock இருந்து கண்டினியூவாக நைட் 10 o'clock வரைக்கும் ஃபுல்லாக 4 hours 3 hours ஃபுல்லாக லைவ் வச்சு ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிடலாமா அப்படின்னா சஜஷன்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ 12 hours லைவ் 1 hour படிக்கிறீங்க, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அந்த 1 hour டிஸ்கஸ் பண்ணும் போது அந்த ஒரு 10 to 15 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா, அதுக்கடுத்து ஒரு 1 hour போகும், அடுத்து ஒரு 15 minutes டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சடனாக வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எங்கே அந்த 15 minutes இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிக்கணும், எது சும்மா பிளாங்காகவே இருக்குது, வீடியோ ப்ளே ஆகலையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் வருது. அதனால தான் இந்த ஒரு பிளான் வச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ பாயிண்ட் நம்பர் 2 மென்ஷன் பண்ணி, சார் நார்மல் இப்போ போகிற லைவ் எங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகேன்னு மென்ஷன் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு வந்து அப்படி இல்லை சார், எங்களுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக எனக்கு படிக்க சொல்லுங்க, குரூப்பில் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வாங்க, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே வாங்க, இல்லாட்டி per டேக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்டேட் பண்ணிட்டு நான் ஈவினிங் 6 to 7 o'clock or 8 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 hours 4 hours கண்டினியூஸாக வச்சு ஒரு 60 கொஸ்டினா 70 கொஸ்டினா மொத்தமாக எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். எவ்வளோ கொஸ்டின் இதில் வந்து டெக்னிக்கல் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தோம்? டெக்னிக்கல் ஒரு 20 கொஸ்டின், ஃபார்முலா ஷீட்டு ஒரு 10 கொஸ்டின், ஜிஎஸ் ஒரு 15 கொஸ்டின், மேக்ஸ் ஒரு 15 கொஸ்டின் வச்சுப்போமே. ஓவரால் எவ்வளோ? 30 60. அதுக்கடுத்து பிஒய்க்கு கொஸ்டின் ஒரு 25. 60 25 85 ஆயிடுச்சா? அப்போ இதில் ஒரு 5 கூட்டிப்போம், இதில் ஒரு 5 கூட்டிப்போம், இதில் ஒரு 5 கூட்டிப்போம். ஓவரால் 100 கொஸ்டின் ஆகிடுமா? இதில் 25, இதில் 25 50, இங்கே ஒரு 45 50, கரெக்டாக 100 கொஸ்டின் வருமா? ஆமாம், 100 கொஸ்டினாக அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட அது 100 கொஸ்டினா 6 o'clock நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், பிடிஎஃபாக நான் அனுப்பிடுறேன். அது டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம ஒரு 7 o'clock என்ன பண்ணுறோம், அந்த 100 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு போகலாமா அப்படிங்கிற உங்களோட ஃபுல் சஜஷன்ஸும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4 AM லைவ்ல என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பாயிண்ட் நம்பர் 1 போட்டு என்ன சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நார்மலாக இப்போ போகிற மாதிரியே போகலாமா சார், இல்லை வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு ஈவினிங் மொத்தமாக நாங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் சொன்னீங்க அப்படின்னா ஓவரால் டெஸ்ட்டாக டெய்லியுமே டே 1 டே 2 அப்படின்னு மொத்தமாக கண்டக்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஃபைல்ஸுமே மிஸ் ஆகாது. அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சொல்லுங்கள், அதுக்கு எது மாதிரி மூவ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிளான விஷயம் அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அது வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி சொன்னீங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஈஸியான வேலை போகணும் அப்படிங்கிறத என்னோட மெயின் எய்மேமும். எப்படி நம்ம 2 சப்ஜெக்ட்ஸை வந்து ஈஸியான வேலை, இப்போ ஃபுல் சப்ஜெக்ட் இருக்குது, அது நீங்கள் எல்லா இடத்தையும் தேடி அந்த மிடில் கல்ப் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படி ஸ்ட்ரகிள் ஆகாமல் உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். இந்த 12 hours அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்ல எல்லாம் கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது, அது தப்பே கிடையாது. ஆனால் ஆரம்பித்த விதம் வந்து உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேர்ட் வந்து பிஒய்க்யூ செஷன். நைட்டு பிஒய்க்யூ செஷன் பிளான் பண்ணோம்ல, அந்த பிஒய்க்யூ செஷனில் எந்த மாதிரி நியூமரிக்கல் செஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. நியூமரிக்கல் 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின்ஸில் எந்த சப்ஜெக்ட்ஸ் கொண்டு போகலாம், மார்னிங் இருக்கிற ஃபார்முலா ஷீட்ஸே கொண்டு போகலாமா, இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட் ஹைட்ராலிக் அந்த மாதிரி பார்க்காத சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொண்டு போகலாமா அப்படிங்கிறதையும் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் ஜோஸ் ஃபார்முலா ஷீட். ஜோஸ் ஃபார்முலா ஷீட் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு மார்னிங் 7 o'clock வந்து ஆர்சிசி ஷீட்லேருந்து வந்துடும். ஆர்சிசி ஸ்டீல்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். நீங்கள் அதை அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்சிசி ஸ்டீல் பக்காவாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கு அடுத்து டெய்லி ஒன்லைனர் பிடிஎஃப் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூவாக அனௌன்ஸ் பண்ணது. டெய்லி உங்களுக்கு 50 கொஸ்டின், ஜஸ்ட் வித்தவுட் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்கோட சைஸா டேஷ், அதுக்கடுத்து சர்வே செயின் சர்வேல செயின் லென்த்தா டேஷ், அந்த மாதிரி ஒன்லைனராக டாபிக் வைஸ் ஒன்லைனர் வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் சொன்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டெலகிராம் சேனல்லேருந்து டெய்லியுமே மார்னிங் ஒரு 7 o'clock or 8 o'clock உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைன்னா மார்னிங் எந்த டைம் உங்களுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. டைம் வந்து
மார்னிங்கா ஈவினிங்கா இந்த டெஸ்ட் வந்து போடுறதா பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது மார்னிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எந்த டைம் வேணும்னு பிளான் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது பிடிஎஃபாக கொடுப்பேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு டாபிக் முடிக்கிறீங்களா, அதை வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே இருக்கும். ஓகே, 6 வந்து என்ன அப்படின்னா டெய்லி மேக்ஸ் பிஓக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட். இது டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த 10 கொஸ்டின் டாபிக் பேஸ்டாக பிஓக்கு கொஸ்டின் மட்டும்தான், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் மேக்ஸ் கொஸ்டின். இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹேண்ட் ரிட்டன் இமேஜாக இப்போ ஷேர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இமேஜஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம். வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் ரெண்டுமே வந்து இப்போ வித் ஆன்சர் ஈவினிங் 6 o'clock போகிறோம் அப்படின்னா 6:30 வித்தவுட் ஆன்சர் கொடுத்துருவோம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக சென்ட் ஆகிடும். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் இதை தாண்டி வேறு எதுவும் பார்க்கவே வேண்டாம். ஓகே, இந்த 6 பாயிண்ட்ஸும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் கமெண்ட்ஸ்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்க போகிற போல போய்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட தேவைகளை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கரெக்டாக இந்த 6மே ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயத்தில் உங்களுக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுது, நீங்கள் படிக்கிறது என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட இந்த 6 வேலிட் பாயிண்ட்ஸுமே வந்து உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பிளான் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். பிளான் இந்த பிளானுமே கொலாப்ஸ் ஆகல, எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகல, போறவே கரெக்ட் தான். இதில் இப்படி பண்ணுறது போல இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறமே தவிர இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு கொலாப்ஸுமே இல்லை. அந்த 50 days பிளான் படி உங்களுக்கு முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். அது ஒவ்வொரு 1 hour ஒன்ஸ் முடிக்க போகிறோமா இல்லை மொத்த டெஸ்ட்டாக முடிக்க போகிறோமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். அது வேண்டாம், இப்படி முடிச்சோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஈவினிங் எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டைம் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, 6 o'clock 7 o'clock 8 o'clock நான் எனி டைம்னாலும் ஓகே. 8 to 12 எனக்கு ஓகே, 7 to 11 12 எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் எந்த டைம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஓகே, அதனால் தயவு செய்து உங்களோட ஃபீட்பேக்ஸாக உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் எப்படி இருக்குது இந்த செஷன் எப்படி போகுதுன்னா கூட எனக்கு சொல்ல வேணாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த இதை சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆர்டரில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம இருக்கும். ஓகே, இந்த சண்டே வந்து எஃபெக்டிவ் சண்டேவா, ஹாப்பி சண்டேவா, ஸ்டடிக்கு ஒர்த்தபிளான சண்டேவா அமையா வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.